இன்று விபிஎஸ் சிறப்பு நிகழ்ச்சியாக நோவா என்கிற திரைப்படத்தை நாங்கள் திரையிடும்படியாக காசி என்கிற ஆரோன் அவருடைய சர்ச்சைக்கு பணந்தோப்பு வந்திருக்கிறோம். திரையிடுவதற்காக புதுவாழ்வு சபையின் போதகர் எங்கள் அன்பிற்குரிய ஐயா மனோஜ் பாஸ்டர் அவர்கள் வந்திருக்கிறார். இந்த பட நிகழ்ச்சியின் துவக்கமாக இந்த சபையின் போதகர் காசி என்கிற ஆரோன் அவர்கள் இப்பொழுது ஜெபம் செய்து இந்த பட நிகழ்ச்சியை துவக்கி வைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது என்று நம்முடைய வேத வாக்கியத்தில் பார்க்கிறபடி தேவன் நம்மை இம்மாத்திரம் இதுவரையிலும் பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வந்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமை எடுக்கிறோம். மனுஷனால் கூடாது, தேவனால் கூடும் என்று நம்ம பார்க்கிறோம். தேவ சாயலில், தேவ சமுதாயத்தில் தேவ பிள்ளைகளாக நாம் இருக்கிறபடினால் தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் பிரவேசிக்கும்படியாக நாம் பிரவேசிக்கிறது மாத்திரமல்ல, உலகம் யாவும் பிரவேசிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை, வசனம், சங்கீதம் எல்லாம் மக்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் என்பது தேவ சித்தம் இருக்கிறது. அந்த தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்றும்படியாக தேவன் இந்த நாளில் நமக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததற்காக கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இதற்காக நமக்காக பிரயாசப்பட்டு வந்திருக்கிற நம்முடைய ஊழியரும் நம்முடைய போட்டோகிராஃபரும் நமக்கு இதை தெளிவுபடுத்தி இதை நன்றாக விளங்க காண்பிப்பார்கள். நீங்கள் சிறுவர்களும் பெரியர்களும் கூடி வந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை பிரவேசிக்கும்படியாக, கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக, இதை நன்றாக காணும்படியாக உதவி செய்த ஆண்டவருக்கு நன்றியை எடுக்கிறேன். நீங்கள் அனைவரும் வந்ததற்காக நன்றி. இன்னும் அநேக பிள்ளைகள் வருவார்கள், வந்து இதை காண்பார்கள், தேவ செய்தியை அறிந்து கொள்வார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவன் நமக்கு இந்த கிருபை செய்ததற்காக தேவனுக்கு கோடி கோடி நன்றியை எடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை இந்த புரோகிராமை ஒப்புக் கொடுக்கிறோம். இதில் யாதொரு குறையும் வராதபடிக்கு அதை சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுக்கும்படியாக தான் அந்த படம் ஓட்டக்கூடிய ஊழியரை நான் மனமாற வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நடத்தி கொடுப்பதற்காக கோடி கோடி நன்றி சொல்லி இதை ஆரம்பித்து வைக்கும்படியாக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம். நன்றி. நீங்கள் ஆரம்பிக்கலையா? படம் போடலாம். எங்கு பார்த்தாலும் மனிதன் தன் மனதின் வழியிலே நடக்கிறான். ஆண்டவரின் சத்தத்தை கேட்பவர் யார்? நோவா. நோவா. சொல்லுங்கள் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற இந்த அடியேன் காத்திருக்கிறேன். நான் உண்டாக்கிய மனிதனை பார் நோவா. மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன் வந்தது. ஜனங்கள் எல்லாரும் தங்கள் வழிகளை எடுத்துக் கொண்டார்கள். பூமி கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. ஆகவே நான் பூமியை அவர்களோட அழித்து போடுவேன். நோவா, உன்னை என் கண்களில் நீதிமானாக காண்கிறேன். ஆகையால் உன்னையும் உன் குடும்பத்தையும் காக்கும்படி ஒரு பேழையை உண்டு பண்ணுவாயாக.